இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் வாரம் 70 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்கிறார் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி. என்னால் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களை வேலை வாங்குவேன் என்கிறார் L&T சேர்மன் சுப்பிரமணியம். இவர்களுக்கு மத்தியில் வேலை நேரம் போக மீதி நேரத்தில் படித்து முன்னேறுங்கள் என தன்னை நம்பி வந்த 36,000 பணியாளர்களை படிக்க வைத்து மற்ற தொழிலதிபர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறார் தமிழ்நாட்டு பிசினஸ் மேக்னெட் ஒருவர். 30,000 கோடி ரூபாய் நிறுவனத்தின் அதிபதி, ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய் வருமானம் பார்க்கும் வியாபாரி, 9,000 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தமான பில்லியனர் என 40 ஆண்டுகளில் அசுர வேகத்தில் வளர்ந்து நிற்கும் அவர்தான் KPR மில்லின் நிறுவனர் கள்ளியம்புதூர் பழனிசாமி கவுண்டர் ராமசாமி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் KP ராமசாமி. அசுர வேகத்தில் வளர்ந்த பில்லியனர் என்றதா? ஏதோ சூரிய வம்சம் படத்தில் சின்ராசு கேரக்டரில் வரும் சரத்குமார் பழைய பேருந்தை பட்டி பார்த்து ஒரே பாட்டில் ஓகோவென வளர்ந்தது போல கண்ணிமைக்கும் நேரத்தில் வளர்ந்துவிட்ட தொழிலதிபர் என நினைத்து விடாதீர்கள். இன்று மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்கும் KPR மில்லின் 15 ஆலைகளையும் தனது கடின உழைப்பால் கட்டி எழுப்பியிருக்கிறார் KP ராமசாமி. பெருந்துறைக்கு அருகில் உள்ள கள்ளியம்புதூரில் வாழ்ந்த பழனிசாமி கவுண்டருக்கும் செல்லம்மாவுக்கும் படிப்பறிவு கிடையாது. கிராமத்து கைநாட்டாக வாழ்க்கையை கழித்த இவர்களுக்கு முதல் வாரிசாக பிறந்தவர் KP ராமசாமி. அப்பாவும் அம்மாவும் படிக்கவில்லை என்றாலும் தானாவது ஒரு மருத்துவர் பட்டமோ BSc அக்ரி பட்டமோ வாங்கிவிட வேண்டும் என்கிற கனவில் வளர்ந்திருக்கிறார். ஆனால் காலம் அவருக்காக வேறு ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தது. அப்போது அவர் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த நேரம். வானம் பார்த்த வறண்ட பூமியான அவரது கிராமத்தில் அந்த ஆண்டு மட்டும் பொய்க்காமல் பெய்துவிட்டது பருவமழை. உழவு ஓட்டினால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உணவு பஞ்சம் வராது என்று தனக்கு தெரிந்த கணக்கில் கணித்து வைத்தார் பழனிசாமி கவுண்டர். மற்ற 3 மகன்களும் குழந்தைகளாக இருந்ததா ராமசாமியின் கல்வியை நிறுத்திவிட்டு கழனியில் இறக்கிவிட்டார். ஆனால் அடுத்த ஆண்டே வழக்கம் போல வறண்டு போனது வானம். மீண்டும் புத்தகப்பையை தூக்கி கொண்டு பள்ளிக்கு நடையை கட்டினார் ராமசாமி. எப்படியும் டிகிரி வாங்கிவிடலாம் என்பதுதான் அன்று அவருடைய ஒரே இலக்கு. ஒரு வழியாக PUC முடித்தார். ஆனால் தனது கனவான மருத்துவம் அல்லது BSc அக்ரி என இரண்டிலும் நேரடியாக சேர முடியாத நிலை. தூரத்து சொந்தக்காரர் சிவகாசியில் சீட்டு வாங்கி தருவதாக வாக்கு கொடுக்க ஆசையாக போய் இறங்கி இருக்கிறார் ராமசாமி. BA இருக்கு, BSc எதுக்கு என கைவிரித்தது கல்லூரி நிர்வாகம். படித்தால் BSc தான், இல்லை என்றால் PUCயே போதும் என கல்லூரி கனவை மூட்டை கட்டிவிட்டு ஊருக்கே திரும்பினார். கல்வி போனாலும் கழனி இருக்கிறதே என அப்பாவோடு சேர்ந்து வயலில் இறங்கினார் ராமசாமி. ஆண்டு முடிவில் கணக்கு போட்டு பார்த்தால் விளைந்தது 200 ரூபாய்க்கு விலை போக செலவாக 225 ரூபாய் அழிந்தது தெரிய வந்தது. அப்போதே விவசாயம் பார்த்து வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்தவர் அடுத்ததாக என்ன செய்யலாம் என அலச தொடங்கினார். அப்போதுதான் விசைத்தறி ஓட்டலாம் என்கிற ஐடியா வந்திருக்கிறது. விவசாயம் செய்தவனுக்கு விசைத்தறி பற்றி என்ன தெரியும் என ஏற்கனவே உள்ளூரில் விசைத்தறி வைத்திருந்தவர்கள் விமர்சனம் செய்தனர். அந்த நேரத்தில் ஆடு மேய்க்க ஆள் இல்லாததா ராமசாமியின் தம்பி முருகசாமியை படிப்பை விட்டு நிறுத்தியிருந்தார் பழனிசாமி கவுண்டர். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என ஆபத் பாந்தவனாக ஓடி வந்தார் முருகசாமி. அண்ணனுக்கு உதவுவதற்காக ஆடு மேய்ப்பதை நிறுத்திவிட்டு விசைத்தறி ஓட்ட கற்றுக்கொண்டார். ஒரே வருடத்தில் வேலையை கற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் முருகசாமி. இப்போது தொழில் செய்ய தயாரான ராமசாமி 8,000 ரூபாய் கடனில் 4,000 விசைத்தறிகளை வாங்கி போட்டார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே தூங்கிவிட்டு மற்ற நேரங்களில் தொழிலில் கவனம் செலுத்தினார். 4 ஆண்டுகள் இப்படியே ஓடியது. ராமசாமியின் மற்ற 2 தம்பிகளான சிகாமணி, நடராஜன் ஆகியோரும் படிப்பை முடித்துவிட்டு தொழிலுக்கு திரும்பினர். அண்ணன் சொல்லை தட்டாத தம்பிகளாக அவருடைய வளர்ச்சிக்கு உடன் நின்றனர். அவரும் தம்பிகளின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்டு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். 1984 நிறுவனம் கோவைக்கு மாறியது. ஃபேப்ரிக் ஏற்றுமதி பக்கம் ராமசாமியின் கவனம் திரும்பியது. தொழில் வேகம் எடுத்ததும் வெளியில் 1,500 விசைத்தறிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும் அளவுக்கு பிசினஸ் வளர்ந்தது. அடுத்ததாக 1989 திருப்பூரில் இருந்து அண்ணன் தம்பிகள் 4 பேரும் ஆடை ஏற்றுமதியை தொடங்கினர். தொழில் வேகமாக வளர்ந்த இந்த நேரத்தில் தான் ஃபேப்ரிக் மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கு தேவையான நூல்களை நாமே தயாரிக்க தொடங்கினால் என்ன என்கிற எண்ணம் ராமசாமிக்கு தோன்றியது. உடனே 1995 சத்தியமங்கலத்தில் 6,000 ஸ்பிண்டில்களுடன் முதல் KPR நூற்பாலை தொடங்கப்பட்டது. 1996 30,000 ஸ்பிண்டில்களாக மாறியது.
2012 3,54,000 ஸ்பிண்டில்களாக வளர்ந்தது. 2001 கருமத்தம்பட்டியில் அடுத்த ஆலை தொடங்கப்பட்டது. ஆலைக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க உள்ளுக்குள்ளேயே காற்றாலைகளும் அமைக்கப்பட்டன. 2003 நிலம்பூரில் 50,000 ஸ்பிண்டில்களுடன் அடுத்த ஆலை தொடங்கப்பட்டது. ராமசாமியின் தம்பிகளில் ஒருவர் ஆலைகளின் கட்டுமானத்தையும் தொழிலின் அக்கவுண்ட் மற்றும் ஆடிட்டிங்கை கவனித்துக் கொண்டதால் பிசினஸ் தடையில்லாமல் விரிவடைய தொடங்கியது. 2006 அரசூரில் 1,00,000 ஸ்பிண்டில்களுடன் ஆலை. 2006 அமெரிக்க நிறுவனங்களில் இருந்து $25 மில்லியன் முதலீடு. 2007 மும்பை பங்குச்சந்தையில் லிஸ்டிங். 2010 கருமத்தாம்பட்டியில் 1,00,000 ஸ்பிண்டில்களுடன் அடுத்த ஆலை என ஆண்டுக்கு ஆண்டு சர்வதேச நிறுவனங்களுக்கு சவால் விடும் வேகத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது KPR நிறுவனம். 2013 ஆடை உற்பத்தியில் இருந்து கவனத்தை திருப்பி கர்நாடகாவில் கரும்பு ஆலையை வாங்கினார் ராமசாமி. இதன் பின்னரும் அவருடைய ஆடை தொழில் வளர்ந்து கொண்டேதான் சென்றது. 2018 நாடு கடந்து எத்தியோப்பியாவில் ஒரு ஆடை உற்பத்தி ஆலையை தொடங்கினார். 2019 ஃபேசோ என்கிற புதிய ஆடை பிராண்டை அறிமுகம் செய்தார். ஆசியாவில் பிசினஸை விரிவாக்க சிங்கப்பூரில் அலுவலகம் திறந்தார். இப்படி பிசினஸ் மேக்னட்டாக ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே சென்றாலும் இன்னொரு பக்கம் சிறந்த கல்வியாளராகவும் சூழலியல் ஆர்வலராகவும் சமூக சேவகராகவும் KP ராமசாமி கொண்டாடப்பட்டார். அதற்கு முக்கியமான காரணம் தன்னை நம்பி வந்த பணியாட்களுக்காக அவர் காட்டிய கரிசனம் தான். 1995 சத்தியமங்கலத்தில் ஆலையை தொடங்கிய ஒரே ஆண்டில் வேலைக்கு சேர்ந்த பெண் ஒருவர் KP ராமசாமியிடம் கண்ணீருடன் வந்து நின்றார். தன்னை எப்படியாவது படிக்க வையுங்கள் என உதவி கேட்டு அழுதார். அந்த கண்ணீர் ராமசாமியின் மனதை கரைத்து போட்டது. தனது ஆலை நிர்வாகிகளை அழைத்து என்ன செய்யலாம் என ஐடியா கேட்டார். திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியில் படிக்க வைக்கலாம் என ஐடியா கொடுத்தனர் நிர்வாகிகள். ராமசாமியும் ஓகே சொன்னார். அடுத்தடுத்து ஆலையில் வேலை செய்யும் பெண்கள் தாங்களும் படிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க ஆலைக்குள்ளேயே ஒரு கல்வி நிறுவனம் உருவானது. ஆசிரியர்கள் அங்கேயே வந்து பாடம் எடுத்துவிட்டு சென்றனர். படித்து பட்டம் வாங்கிய மாணவிகளுக்கு தானாக ப்ரமோஷன் வந்து சேர்ந்தது. பலர் வேறு வேலை தேடி ஆலையை விட்டு விலகினர். அதற்கெல்லாம் KPR அசரவில்லை. படிக்க விரும்பும் பெண்களை ஊக்குவித்தார். 36,000 பெண்களுக்கு உதவி செய்தார். தனியாக கலைக்கல்லூரியையும் பொறியியல் கல்லூரியையும் தொடங்கினார். தம்பிகளை கலெக்டராக்க கனவு கண்டவர் சாமானியர்களுக்காவது அந்த கனவு கைகூடட்டும் என IAS அகாடமியை தொடங்கினார். ஆலைகளுக்குள் மரங்களை நட்டு பசுமையாக்கினார். புல்தரைகளில் ஊழியர்களை யோகா செய்ய வைத்தார். தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்பவர்களில் 90 விழுக்காட்டினர் பெண்கள் என்பதால் அவர்கள் விளையாடுவதற்காக மைதானம் தொடங்கி மருத்துவ உதவிகள் வரை அனைத்தும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே கிடைக்க ஏற்பாடு செய்தார். இதனால்தான் கொரோனா ஊரடங்கின் போது உலகமே வீட்டுக்குள் முடங்கி கிடந்த போது KPR ஆலை ஊழியர்கள் மட்டும் ஆலைக்குள்ளேயே அடைக்கலம் புகுந்து விட்டனர். ராமசாமியின் இந்த எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அனைத்தும் தொழிலில் வருமானமாகவும் லாபமாகவும் உருவெடுத்தது. 2023 போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட இந்தியாவின் 100 பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் அம்பானியும் 2வது இடத்தில் அதானியும் இருந்தனர். அந்த லிஸ்டின் கடைசி இடத்தில் ஒரு தமிழன் 9,000 கோடி ரூபாய் வருமானத்துடன் 100வது ஆளாக இருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, ஊழியர்களை துரத்தி இலக்குகளை அடையும் பிசினஸ் உலகில் ஊழியர்களை குஷிப்படுத்தி அதன் மூலம் இலக்குகளை அடையும் ரகசியம் தெரிந்த KP ராமசாமி.